அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி நம்ம பேசலான்னோம். இன்றைக்கும் பேசுவோமா? ரசூலா பற்றி தான். என்ன பேசுகிறோன்னா, தாயார் கல்லறையில் தான் அவ்வளோ நேரம் ஆளுதுக்காக அப்படின்னு. ஏன்னா நம்மளால் நம்ம தாய்க்கு நம்ம பணிவிட செய்ய முடியலையே, நம்ம கடமை செய்யலையே அப்படின்னு நினச்சி அவங்க அழுதாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டோம்னா பணிவிடனா என்னன்னு கேள்வி கேட்குங்க, என்னன்னு தெரியலன்றுங்க. அது மாதிரி பிள்ளைங்க கேட்குங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம ரசூல்லா பற்றி பேசுவோமா? ரசூல்லா காலம் நெருங்கக்குள்ள என்ன செஞ்சாங்களாம்? எல்லாரையும் மக்கள், நம்ம அடியாரும் உம்மத்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஏதாவது தவறு செஞ்சா, பிள்ளை செஞ்சா, தப்பு செஞ்சா மன்னிச்சிங்க, மனம் பொறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உம்மத்துமார்கள்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க ரசூலே, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் தான் பாவம் பண்ணவங்க, எங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கிறதுக்கு நாங்கள் யார், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ரொம்ப அழுது எல்லாம் கோஷமிட்டு அழுதாகலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க ரசூலே, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதேமாரி ரொம்ப வேதனைப்படக்குள்ள ஒருத்தர் மட்டும் எழுந்திரிச்சு, நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, நான் மன்னிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க எழுந்தாரான். அது யாருன்னா ஒரு ஆடு மேய்ப்பவன். எந்திரிச்ச உடனேயும், என்னப்பா நான் என்ன செஞ்சேன், என்னை நீங்கள் பெரம்பால் அடிச்சிருக்கீங்க, பெரம்பால் அடித்தேன் நான் எப்போ, கிட்ட சொல்லுப்பா அப்படின்னோடனே கிட்ட நீங்கள் பெரம்பால் எப்படி அடிச்சிங்கன்னா, நீங்கள் பெரம்பை கீழேருந்து எடுக்கக்குள்ளே என் மேலே பட்டுடுச்சு, அடிச்சிடுச்சு, அதனால் அதேமாரி நான் உங்களை அடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆடு மேய்ப்பவன் சொல்லியிருக்கா. அதோட ரசூல், அப்படியாப்பா, சரி நீங்கள் அதேமாரி சொல்லு, நீ மன்னிக்க வேணாம், நீ அதுமாரி அடிச்சிரு என்ன அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் எப்படி அடிக்க முடியும், நீங்கள் 7 ஜிப்பா போட்டிருக்கீங்க, 7 ஜிப்பா மேலே அடித்தா அடி விழுவோமா? அப்போ நீங்கள் என்னை அடிக்கக்குள்ளே நான் சட்டையே இல்லாமல் நான் வெத்து மேலோட இருந்தேன், வெறும் மேலோட இருக்கக்குள்ள நீங்கள் அப்படி இருந்தால் தான் நான் அடித்தா அதுக்கு ஏற்றோம், அதை விட்டுட்டு நீங்கள் 7 ஜிப்பா போட்டுக்குள்ளே அடிச்சிங்கன்னா அடி விழுவோமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாரும் மக்கள்லாம் கோஷமிட்டு, எப்படி தைரியமாக நீ ரசூலை ஏற்று பேசலாம் அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. அதோட ரசூல் எல்லாரையும் அமைதிப்படுத்தி, அமைதியாக இருங்க, அவர் சொன்னதை நான் கேட்கணும், அதனால் அதை மறுக்காதீங்க அப்படின்ட்டு, சரி உள்ளே வாங்க, உள்ளே நீ சொன்ன மாதிரி பெரம்பால் அடிப்பான்னு பெரம்பு எடுத்துக்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதோட அந்த ஆடு மேய்ப்பனும் உள்ளே போயிட்டான். உள்ளே போன உடனே, ரசூலே சட்டையெல்லாம் கலட்டுங்க, ஜிப்பாவெல்லாம் கலட்டுங்க, நான் உங்களை அடிக்கணும் அப்படின்னோடனையும், அதோட சரிப்பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாகலாம், சொல்லவே நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த ஒரு ஜிப்பா கலட்டினாகலாம், 1000 மலக்குகள் பறந்து போனாகலாம். அதேமாரி 2வது ஜிப்பா கலட்டக்குள்ள 2000 மலக்குகள், 3வது ஜிப்பா கலட்டக்குள்ள 3000 மலக்குகள், 4வது ஜிப்பா கலட்டக்குள்ள 4000 மலக்குகள், 5வது 6வது 7வதுன்னு 7000 மலக்குகள் பறந்து போனாகலாம். அப்போ பறந்து போனோடனே முதுவை காட்டினாகலாம். முதுவை காட்டினோடனே அந்த முகமதுங்கிற ஒளியை பார்த்த உடனே கண்ணை பறித்து அழுது ஆடு மேய்ப்பன் காலில் விழுந்து, ரசூல் காலில் விழுந்து, ரசூலே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த ஒளியை பார்க்கவும் இந்த ஒளியை காணவும் தான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆடினேன், பொய் சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை இந்த ஒளியை பார்த்த கண்ணால் நான் உலகத்தை நான் பார்க்கக்கூடாது, என் கண்ணை எடுத்துடுங்கன்னு காலை கட்டிட்டு அவர் அழுதாராம் ஆடு மேய்ப்பவன். அழுத உடனே ரசூலுக்கு தான் தெரியாததா, ரசூல் சொன்னாராம், தூக்கி எழுப்பி கட்டி பிடிச்சி முத்தமிட்டு, நீ எதுக்கு வந்த, என்ன ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா, நீ ஆசைப்பட்டதை தான் நான் காட்டினேன், என் ஒளியை நான் அதனால தான் நான் உன்னை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தேன், உன்னை மனசு தெரிஞ்சு தான் நான் வந்தேன், நான் எதையும் நினைக்கல, நீ சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டார்களாம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவங்க நம்மளுடைய ரசூலுன்னு வச்சிங்க. அப்போ எப்பேற்பட்டவங்க, அந்த ஒளியை காண நம்மளும் கொடுத்து வச்சிருக்கணும். ரசூலோட வழியை செஞ்சு, அவங்களோட பாதையில் செஞ்சு, அல்லாவோட அன்பை வாங்கி ரசூலை நம்ம பார்க்கணுன்னு வச்சிங்க. இர்ஃபானு நபிகளாரை பற்றி ஒரு 4 வரி சொல்லியிருக்கேன், அவன் பாடுவான், கேளுங்க நல்லா இருக்கான்னு. குப்பை கொட்டிய பெண்மணிக்கும் மல்யுத்தம் செய்த வீரனுக்கும் தங்கள் இதயத்தில் இடம் ஒன்று கொடுத்தீரே, எனக்கும் இடம் ஒன்று தருவீரே யா ரசூலுல்லாஹ், உன் முகத்தை பார்ப்பேனா, உன்னை காணும் தருணத்திலே உன் பாதத்தில் மடிவேனா.
இப்போ நம்ம ரசூல்லா பற்றி நம்ம பார்த்தோம், பேசணும். அவங்கள பற்றி என் பிள்ளை 4 வரி பாட சொன்னேன். ஆசைப்பட்டு அதுமாரி நான் பாட சொன்னேன், பாடுனா கேடுங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்லங்களா ஏதாவது மனசில் பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.